Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் கைஸ், ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் பேசி தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான 15 ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்காகனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பிசிக்கு வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு ஷார்ட்கட் கீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவங்களுக்காக இந்த நம்ம 15 முக்கியமான ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் சிஸ்டம், திடீர்னு ஏதோ ஒரு வேலையாக நம்ம வெளில டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும், உடனே ஷட் டவுன் பண்ண முடியாது, வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணால் நம்ம லாக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, உங்களோட வின் கீ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி ஒரு ஐக்கான் வச்சு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல் பட்டன் ரெண்டையும் சேர்ந்தாப்புல அமுக்க போகிறோம். அப்படி அமுக்கணும்னா விண்டோஸ் வந்து லாக் ஆகிரும், ஷட் டவுன் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப்ஸ் எல்லாம் ரன்னிங்கில் தான் இருக்கும். பாருங்கள், ஆஃப் பண்ணோடனே லாக் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். நம்ம வந்து இப்போ லாக் எடுத்துக்கலாம். பாருங்க, லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீன்ஷாட். பிசியில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். அதே விண்டோஸ் கீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா PRTSC அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனே ரெண்டும் சேர்ந்தாப்புல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு போகும். இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. அது போய் எங்கே ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, திஸ் பிசியில் போயிட்டு நம்ம வந்து பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நமக்கு வந்து சேவ் ஆகும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா சர்ச் பார். நம்ம இங்கே வந்து கீழே வந்து சர்ச் கொடுத்து அப்புறமா நம்ம சர்ச் பண்ணணும். விண்டோஸ் 10 இப்படி பண்ணுவோம், இல்லை விண்டோஸ் 7 இருந்தால் நம்ம இந்த ரைட் சைடு கார்னர் போய் தான் சர்ச் பண்ணுவோம். நம்ம ஒரே கிளிக்கில் பண்ணுறது எப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே வந்து நம்ம சர்ச் பார் வந்துச்சு. நம்ம இது சர்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிலே சர்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து கர்சர் பாயிண்ட்டை வச்சு அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படியே சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விண்டோஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டக்குன்னு மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்சர் எடுத்துக்கிட்டு போய் மினிமிக்ஸில் வச்சு அப்புறம் தான் நம்ம மினிமைஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியான வே என்னென்னா விண்டோஸ் கீயும் டவுன் ஏரோ. இப்போ நம்ம 4 ஏரோ இருக்கும், அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் சைடு ஏரோ, ரைட் சைடு ஏரோ, 4 ஏரோ இருக்கும். நம்மளை என்ன மினிமைஸ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஆயிரும், இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா மினிமிக்ஸ் ஆயிரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாயிரும். டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். டபுள் கிளிக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமிக்ஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரே செகண்டில் மினிமைஸ் கூட பண்ணிக்கலாம். மறுபடியும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி விண்டோஸ் கீ ப்ளஸ் வந்து அப் பட்டன் யூஸ் பண்ணணும், அப் ஏரோ யூஸ் பண்ணணும். பாருங்கள், பண்ணோன்னே இதாகிடுச்சு. பாருங்கள், கர்சர் கூட எனக்கு இங்கே தான் இருக்குது. மினிமைஸ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 4-5 டேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம டோட்டலாக வந்து மினிமைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது பாருங்கள், நான் வந்து ஒரு டேப் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன், செகண்ட் டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை மினிமைஸ் பண்ணுறேன், ரெண்டாவது இது இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. அது எப்படி வந்து ஓவராலாக எல்லாமே மினிமைஸ் பண்ணுறது, விண்டோஸ் கீயும் எம் பட்டன் ரெண்டையும் சேர்ந்தாப்புல அமுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக ரெண்டுமே வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டேபு
ப்ளஸ் செகண்ட் டேபு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் கீ ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஓவராலாக வந்து க்ளோஸ் ஆகிரும். அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபோல்டரே எடுத்துக்குவோம், இல்லைன்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட்டுங்கிற பட்டன் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா கர்சரில் ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுப்பீங்க. இது என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து இங்கே இருக்க ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ரீசைக்கிள் பின் போய்ட்டு அதில் போய் டெலிட் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்ட் டெலிட் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஷிஃப்ட்டு ப்ளஸ் டெலிட் பட்டன் ரெண்டையுமே கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் எஸ் கேட்குது. இங்கே பாருங்கள் ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலீட் திஸ் ஃபைல் அப்படின்ட்டு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது ரீசைக்கிள் பின்லேயும் இருக்காது, டேரெக்டாக பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் போய் ரெண்டாவது ஒரு டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்ட் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஐ ப்ரொடக்ஷன் வந்து ஐ குறைபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அது என்னென்னு பார்ப்போம். சூஸ் பிளேஸை வந்து ஜூம் பண்ணி நம்ம பார்க்குறது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் வந்து ப்ளஸ் சிம்பிள், விண்டோஸ் கீயும் அழுத்தணும் ப்ளஸ் சிம்பிளையும் அழுத்தணும். அழுத்தினீங்கன்னா இது மாதிரியான ஒரு மேக்னிஃபையர் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு மேக்னிஃபையரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். விண்டோஸ் 10 இருந்தால் இது மாதிரி மேக்னிஃபையர் வரும். அப்படி விண்டோஸ் 8, 7 இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு ஸ்மால் பாக்ஸ் மட்டும் வரும். இது என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் 200% ஜூம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கர்சர் நவுத்த உங்களுக்கு ஜூமிங்கில் இருக்கும். இன்னும் பண்ணணும்னா ப்ளஸ் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஜூம் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் வந்து ஃபுல்லாகவே தெரியும், எல்லாமே வந்து ஜூமில் தெரியும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூஸ் பிளேஸ் வந்து டார்க், அதாவது வேறு கலரில் நம்ம பார்க்கணும். இப்போ பிறகு கலர் வந்து எனக்கு ஐயில் வந்து தெரியல, நான் வந்து வேறு கலரில் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் சைடு பார்த்தீங்கன்னா ஜூமாக வந்து சில வந்து ஆப்ஸ் வரும். இங்கே பாருங்கள் ஸ்மாலாக இருக்குது, கர்சர் நவுத்துனா பெருசாகுது. உங்களுக்கே தெரியும். நார்மலாக வந்து கர்சர் இப்போ வந்து திஸ் பீஸில் வைக்கிறேன், திஸ் பீஸில் வச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சின்னதாக இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது. இது வந்து கலரை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு ப்ளஸ் ஐ அதை அழுத்தணும். பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு ப்ளஸ் ஐ அழுத்தினா டார்க் மோடு வந்துருச்சு. பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது, ஸ்க்ரீன் போனால் பிளாக் கலர் வந்துச்சு, டார்க் மோடு. இது வந்து மோஸ்ட்லி வந்து கண்ணில் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா விண்டோஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி எஸ்கேப் இருக்குல்ல அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் கீ ப்ளஸ் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று இருக்குது, நம்ம செகண்ட் ஸ்க்ரீன் மேலே டாப்பில் வந்து செகண்ட் ஸ்க்ரீன் நமக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து மேனிஃபையரை ஆக்டிவேட் பண்ணுங்கள். விண்டோஸ் கீ ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபையர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதோட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு ப்ளஸ் டி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு மேக்னிஃபையர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே கீழே நம்ம கர்சர் எங்கெங்கே போதோ அந்த இடத்துல உள்ள இதெல்லாம் மேலே வந்து ஜூமிங் பிளேஸில் மேலே டாப்பில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கீழே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கீழே எங்கெங்கே போகிறீங்களோ அது எல்லாமே மேலேயே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் திஸ் பிசி எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு மேலேயே ஜூமிங் பிளேஸில் தெரியுது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் எஸ்கேப் கிளிக் பண்ணோன்னே எல்லாமே போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்ட் பண்ணுறது. நம்ம நார்மலாக வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ மூவிஸ் இருக்குது, செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா ஏற்றிட்டுருப்போம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுவோம். ஆல் செலக்ட் பண்ணுறதுக்குன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ செலக்ட் பண்ணோமா ஆல் செலக்ட் ஆகிடும்.
பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு Ctrl+A செலக்ட் பண்ணோன்னே ஆல் செலக்ட் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், காப்பி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே வந்து காப்பிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம எதை வந்து காப்பி பண்ணணுமோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C செலக்ட் பண்ணோடனே அது காப்பி ஆயிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நார்மலாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். எடுத்த மூவியை பாருங்கள், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பேஸ்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட்டுங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனில் மேலே இருக்குது. அந்த ஆப்ஷன் போயிட்டு நம்ம பிரிண்ட்டுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கடைசியாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மேலே வந்து இங்கே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நமக்கு இங்கே வந்து பிரிண்டர் வந்து வரும். நம்ம அது வந்து போய் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன அழுத்தணும்னா Ctrl+P அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள் கர்சர் பையனுக்கு தான் இருக்குது. Ctrl+P அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துச்சு. நான் வந்து பிரிண்டர் ஜாயின் பண்ணல, அதனால் வந்து நான் பிரிண்ட் பண்ணல. பார்த்தேன் Ctrl+Pயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துடும். அடுத்து என்னென்னா சேவ். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கா, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஃபைலுக்கு போயிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்து நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். அப்படிலாம் பண்ண தேவையில்ல. Ctrl+S அப்படிங்கிறத கொடுத்தோம்னாவே நமக்கு சேவ் வந்துடும். இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவுங்கிற ஃபைல் வந்துடுச்சு. பாருங்கள் சேவ் அஸ் டைப் அப்படின்ட்டு வந்துடுச்சு. நேம் சேஞ்ச் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், Ctrl+S அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்து காப்பி இதில் வந்து ரைட் கிளிக் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அப்படி கொடுக்க தேவையில்லை. Ctrl+V அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னாவே நம்ம டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடும். பாருங்கள் Ctrl+V கொடுத்தோன்னா பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம இது மூலயமா ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மனா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படி, இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது 122 அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா Ctrl+X சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம். Ctrl+X கொடுத்துட்டோம்னா நம்ம கட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன்ஷாட்டு 122 வந்துடுச்சு. மறுபடியும் உள்ளார போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 122 இல்லை 121க்கு அப்புறம் 123 தான் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி அங்கே வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி 15 முக்கியமான ஷார்ட்கட் கீஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் கொடுங்க, நல்ல ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுங்க. இது மாதிரி டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ போடுவோம். நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி.